பார்க்குறீங்க பில்டிங்கை. ஓகே, இது மொட்டை மாடி. பேனலில் 4 பேனல் வச்சுருக்கோம். இந்த 4 பேனலும் ஒன்று 230 வாட்டு. ஞாபகம் வச்சுங்க, 24 வோல்ட்டு. இந்த பேனலில் நீங்கள் பார்க்குறது 4 பேனலு. இது 24 வோல்ட்டு சிஸ்டமு. ஒவ்வொரு பேனலும் 24 வோல்ட். ஸோ நமக்கு எவ்வளோ? 24 வோல்ட்டு. வாட்டேஜ் எவ்வளவு? 230 வாட்டு. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிறது 4 × 230, அதாவது 920 வாட்டு. 4 × 230 எவ்வளவு? 920 வாட்டு தான். 1 kVA கிடையாது, அதை விட 80 வாட்டு கம்மி. ஸோ இப்போ 4 பேனலை பக்கத்தில் வரிசையாக எப்படி முடிக்கிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். இது டிகிரி 15 டிகிரி வச்சுருக்கோம். இப்போ இது வச்சிருக்கிறது 15 டிகிரி, அவ்வளோதான். டோட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிள் தான். ஆங்கிளில் ட்ரில்லிங் தான், வெல்டிங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆங்கிள்ஸை 2 குறுக்கு 4 லெக், அவ்வளோதான் அந்த 4 பேனலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே ட்ரில் பண்ணிவிடுங்க. ஆங்கிள் பூரா ட்ரில் பண்ணிவிடுங்க. ட்ரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்டத்துக்கு டிகிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் கூட மாற்றிக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு பேனல்லையும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு பேனல்லையும் இருக்கும். அதில் இது ப்ளஸ்ஸு மைனஸு இதுலேயே பேனல்லையே போட்டிருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ் இதே மாதிரி ஒவ்வொரு பேனல்லையும் இருக்கும். 4 பேனல்லையும் இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் வயர் வரும், தனித்தனியாக வரும். இது கம்பைனர் பாக்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். இது ரெடிமேடாகவே கிடைக்கிறது. ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா விலை ஜாஸ்தி, நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். அதை இந்த ஸ்க்ரூ பிளாஸ்டிக் டப்பா அது பார்த்தீங்களா? இதுதான் கம்பைனர் பாக்ஸு. அதாவது மேலே பார்க்குறீங்கல்ல, இது 4 பேனலோட பாசிட்டிவ். இந்த 1 2 3 4 பேனல் பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4 பேனலோட நெகட்டிவ் ஒரே பார்லேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை கொண்டு போய் நேராக இந்த கனெக்டரில் வச்சுருக்கோம். அவுட்புட் இது. அதே மாதிரி இது அவுட்புட்டு இங்கே வருது. இந்த பாசிட்டிவ்க்கு மாத்திரம் என்ன பண்ணியிருப்போம்? ஹெச்ஆர்சின்னு பேர். இது மாதிரி ஃபியூஸ் உள்ளே இருக்கு பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஃபியூஸ் சுடும். ஓகே, இது மாதிரி 4 ஃபியூஸ் இருக்குது, சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி நெகட்டிவ்க்கு ஃபியூஸ் போடலை, இந்த கனெக்டர் வச்சுட்டோம். இது 2 கனெக்டர் வச்சுருக்கோம். பண்ணிட்டீங்கன்னா கீழே அவுட்புட் வருது பாருங்கள். 1 2 இது 2 அவுட்புட்டு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் பேனல்லேருந்து வருது. பேனல்லேருந்து இங்கே வருது, நெகட்டிவ் வருது, இங்கே ஜாயின் ஆகுது. அதே மாதிரி ஹெச்ஆர்சி ஃபியூஸில் வருது கீழே 4 பேனலில் இருந்தோம், அதை மேலே கொடுத்துருக்கோம். இந்த டயோடுக்கு பேர் பிளாக்கிங் டயோடுன்னு பேர். அதாவது ரிட்டர்ன் கரண்ட் வராமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டி பர்பஸுக்காக இந்த டயோடை போட்டிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் ரெடிலி அவைலபிள். பட் நீங்களாக வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக பண்ணலாம். இந்த பார்ட்ஸு பூரா எல்லாமே ரெடியாக கிடைக்கிது. அதை வாங்கி நீங்கள் அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இந்த கம்பைனர் பாக்ஸ் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. சேஃப்டி பர்பஸை இந்த கம்பைனர் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதர்வைஸ் ஆர்டினரி கனெக்டர்ஸையே நம்ம கனெக்ட் பண்ணி 2 அவுட்புட்டை கீழே கொண்டு போடலாம். ஒரு சின்ன பாக்ஸு, நல்ல சின்ன பாக்ஸில் பண்ணி அதை வெறும் கனெக்டரை மாத்திரம் வச்சுட்டு
அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி 2 அவுட்புட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு பேர் கம்பைனர் பாக்ஸ்னு பேர். இது பிளாஸ்டிக்கே கெட்டு போகாது, க்ளோஸ் பண்ணிடலாம். இது கீழே 2 அவுட்புட்டு. ஸோ எர்த்தை இந்த மாதிரி பாடியில் முடிக்கணும். எர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு பேனல் இந்த மாதிரி பாடியில் முடிக்கிட்டோம்னாக்கா நமக்கு சேஃப்டி பர்பஸுக்காக எர்த்து கண்டிப்பாக இருக்கணும். இது போல்ட் நட்டு போட்டு டைட்டாக முடிக்கணும். பார்த்தீங்களா, எல்லாமே போல்ட் அண்ட் நட்டு. ஸோ ட்ரில்லு போடுங்க. ட்ரில்லில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஹெவி ஆங்கிள், லைட்டு ஆங்கிள் போடாதீங்க, ஹெவி ஆங்கிள் போட்டுட்டு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா ஈஸியாக கைட்டு திருப்பி ட்ரில் போட்டு கொண்டு வரலாம். அதுக்காக தான். வெல்டு பண்ணிட்டீங்கன்னா பெருசு பெருசாக தூக்கிட்டு போக முடியாது. ஸோ வெல்டிங்கே பண்ண வேண்டாம், எல்லாமே ட்ரில்லை போடுங்க. ட்ரில்லை போட்டு நீங்கள் போல்ட் நட்டு போட்டு முடிக்கிடுங்க. வெரி சிம்பிளாக முடிக்கிடலாம். கம்பைனர் பாக்ஸை இங்கேயே முடிக்கிடுங்க. ஸோ இந்த பில்லர் வழியாக கீழே இதை கொண்டு போகிறோம். எர்த்து 3 கீழே போகிறது பாருங்கள். இந்த 3 வயர் கீழே போகுது. எர்த்து இது 4 ஸ்கொயர் mm டிசி வயரு. இது பார்த்தீங்களா, இது இந்த 2 வயர் போட்டு கோடு போட்டது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. 2 வயர் வழியாக கீழே போகிறது. இப்போ பின்பக்கம் இதை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். இதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்க்குறது தெற்க பக்கம் பார்க்குறேன். ஸோ இந்த பேனல் சவுத்து ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ நம்ம பேனல் என்ன பண்ணணும்னா மெட்ராஸை பொறுத்தவரையிலையும் சவுத்து ஃபேஸிங்காக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நார்த்து, இந்த பக்கம் சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கிறது சவுத் ஃபேஸிங்கில் 15 டிகிரியில் செட் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்குற ஒவ்வொரு பேனலும் 24 வோல்ட்டு 230 வாட்டு. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட 7.76 ஆம்ஸ் வரும். ஆர்டினரி கண்டிஷனில் வித்தவுட் எனி கனெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட 36 வோல்ட் வரலையும் வரும். லோடு கனெக்ட் பண்ணி சார்ஜர் வழியாக கொடுத்தோம்னா 29 வோல்ட் வரும், 28 வோல்ட்டு. ஸோ மேக்ஸிமம் 7.7 ஆம்ஸ் வரும். நீங்கள் 28 கணக்கு பெருக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 டேலி ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது 12 வோல்ட்டு சின்ன பேனல், 100 வாட்ஸ் தான் அது. ஸோ 12 வோல்ட்டு 100 வாட்ஸ் பேனல். இப்போ நீங்கள் 500 வாட்ஸ் போனால் இது மாதிரி 5 பேனல் போடணும். இது பேக் சைடு. இதில் வயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு இப்படி கேட்டிங்கன்னா இது வந்துடும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு. எப்படி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனால இதில் பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ்ஸு மைனஸு போட்டுருக்கோம். மூடியில் போட்டு பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகே, இதில் 2 டயோடு இருக்குது பாருங்கள். இது வாஷிங் டயோடுன்னு பேர். அதாவது நைட்டில் சோலார் பேனலில் பவர் இல்லாத போது ரிவர்ஸ் கரண்ட்டு கோனால் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த பிளாக்கிங் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் மைனஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை மூடிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூ போடுங்க. மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது.
இப்போ ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொரு போர்டுலேயும் இருக்கும் பின்னாடி பேனல்லையும். ஸோ மேலே போட்டிருக்கு பாருங்கள் 100 வாட்ஸ் WP போட்டிருக்கா 100 வாட்ஸு. அடுத்தாப்புல வோல்டேஜ் மேக்ஸிமம் பவர்னு போட்டிருப்பாருங்க 17.4 வோல்ட் வரும். 17.4 வோல்ட்டில் 5.25 ஆம்ஸ் வரும். இந்த பார்த்தீங்களா கரண்ட்டு மேக்ஸிமம் பவர். ஸோ 5.25. ஸோ 17.4 × 5.25 போட்டிங்கன்னா 100 வாட்ஸ் வரும். இது 21.4 வோல்ட் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது என்ன சொல்கிறது, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆம்பே வராது. அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 21.4 வோல்ட் வரும். வேரியேஷன் ±5%. இதுதான் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த போர்டை வச்சு நம்ம 5.25 ஆம்ஸ் வரையும் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதாவது எத்தனை வோல்ட்டு வரும், 17.4 வோல்ட். இதை டைரெக்டாக நம்ம கொண்டு போய் இந்த வயரை கொண்டு போய் அப்படியே சார்ஜ் கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி எவ்வளவு பேனல் இருக்கோ அவ்வளவையும் டைரெக்டாக சார்ஜ் கண்ட்ரோலரில் 2 வயர் தான் இருக்கும். அப்போ 2 பேனல் 3 பேனல் இருந்ததுனாக்கா ஒரு கம்பைனர் பாக்ஸ் போட்டு கம்பைனர் பாக்ஸ்லேருந்து 2 வயராக கொண்டு போகணும். கம்பைனர் பாக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் ஜஸ்ட் லைக் ஜங்ஷன் பாக்ஸ். நீங்கள் பார்க்குறது இப்போ சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ண வேண்டிய கனெக்டர் பூரா இதில் கொடுத்துருக்கான். இந்த 2 வந்து பேனல்லேருந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். பேனல்லேருந்து வர ப்ளஸ்ஸு, பேனல்லேருந்து வர மைனஸு. அதுக்கு அடுத்த இன்புட்டு. அதுக்கு அடுத்தாப்பில் இதில் பேட்ரி படம் போட்டிருக்கு பாருங்கள். பேட்ரி ப்ளஸ்ஸு, பேட்ரி மைனஸு. அவ்வளோதான் சார் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது. இது டேரெக்டாக நீங்கள் டிசி லோடு கொடுக்குறான் தான் பேட்ரி கொடுத்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நேரடியாகவே டிசி அப்ளையன்சஸ், ஃபேனோ இல்லைன்னா லைட்டோ பல்போ எது வேணாலும் இந்த இதில் ப்ளஸ்ஸு மைனஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சார்ஜ் கண்ட்ரோலர். இதை தவிர இண்டிகேட்டர் இருக்குது வருது. 1 2 3 4 இண்டிகேட்டர் இருக்குது. இது ஒரு 5 இண்டிகேட்டர். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டரியினுடைய கண்டிஷனை இண்டிகேட் பண்ணுறது தான். இந்த லைட் எரிஞ்சுன்னா பார்த்தீங்களா பேட்ரி ஸ்டேட்டஸு, பேட்ரி ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸு. ஃபுல்லுங்கிறது காமிக்கும். அதுக்கு அடுத்தா போல் இந்த ஒர்க் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டர். இது 1 2 3ங்கிறது பேட்ரி கண்டிஷன், அதாவது 60%, 70%, 100%ங்கிற இண்டிகேட் பண்ணுறதுக்காக 3 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, ஸ்டேட்டஸ் ஆஃப் சார்ஜ் எஸ்ஓசின்னு சொல்லுவோம், அதுக்காக உள்ள இண்டிகேட்டர்ஸு. இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியது பாருங்கள், அதை கொடுத்துருக்கு. இதுலேயே முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். ப்ளீஸ் கனெக்ட் த பேட்ரி 10 minutes ஃபஸ்ட்டு while installing the charge controller. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா சோலாரை முதல்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பேட்ரியே கனெக்ட் பண்ணுறங்க. அதில் பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோலாரை கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். இது 12 வோல்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருப்பாருங்க. இல்லை 12 24 ரெண்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம். அதாவது 12 வோல்ட் பேனலையும் கனெக்ட் பண்ணலாம், 24 வோல்ட் பேனலையும் கனெக்ட் பண்ணலாம். அதான் 12/24 போட்டிருப்பாருங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் 20 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட்டை கொடுக்கலாம். நம்ம லோடு கரண்ட்டு 20 ஆம்ஸ் போட்டிருப்பாருங்க. இதில் கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா 20 ஆம்ஸ் வரையும் மேக்ஸிமம் இது தாங்கும். லோடு கரண்ட்டு 20 ஆம்ஸ் கொடுத்துருப்பாருங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் அதாவது 12 வோல்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், 24 வோல்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது வேறு ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் சார். MPPT போட்டிருப்பாருங்க. மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்டு ட்ராக்கிங்னு பேர். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். இதில் 3 இண்டிகேட்டர் 1 2 3 போட்டிருக்காங்க பாருங்க. இது சார்ஜ் ஆகுதா ஆகலையாங்கிறதுக்கு, இது லோடு ட்ரா பண்ணுறதுக்கு, இது பேட்டரியினுடைய ஸ்டேட்டஸு. ரெட் இருந்தால் எம்டி, ரெட் இருந்தால் காலி ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லோ, க்ரீன் காமிச்சா ஃபுல்லு, எல்லோனா மீடியம். இந்த இண்டிகேட்டர் இது ரீசெட் பட்டன். இதில் படம் போட்டிருக்கு பாருங்கள். இது பேனல்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் படம் போட்டிருக்கு. அதே மாதிரி பேட்ரிக்கு 2, டேரெக்டாக லோடுக்கு 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸில் வயர் இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கே டைட் பண்ண வேண்டியது தான். இந்த கெப்பாசிட்டி இது பார்த்தீங்களா 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு ரெண்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் 10 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு 12 வோல்ட்டு பேனலும் கனெக்ட் பண்ணலாம், 24 வோல்ட்டு கனெக்ட் பண்ணலாம். பட்டு எவ்வளவு மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் தான் இருக்கும் அது. ஸோ 12 வோல்ட்டுனா 2 பேனல் கனெக்ட் பண்ணலாம், 24 வோல்ட்டுனா ஒரே ஒரு பேனல் தான் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2 பேட்ரி சார், 24 வோல்ட்டு.
ஒவ்வொன்றும் 12 வோல்ட் பேட்டரி 150 AH. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட் பேட்டரி, இது 12 வோல்ட் பேட்டரி, இது சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பேட்டரிக்கு மைனஸு, அது ப்ளஸ்ஸு. ஸோ சீரீஸை அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 2 பேட்டரியும் கனெக்ட் பண்ணாச்சு. இந்த டெர்மினல்லையும் இந்த பேட்டரிக்குள்ள டெர்மினல்லையும் இன்வெர்ட்டர் கொண்டு போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 24 வோல்ட்டு இன்வெர்ட்டர் சார், 1450 VA ட்ரான்னு போட்டுருக்கு பாருங்கள், சைன் வேவ். ஓகே, இப்போ எதில் ஓடுதுன்னு கேட்டிங்கனாக்கா பேட்டரியில் தான் போயிட்டுருக்கு. இன்வெர்ட்டர் மூலமாக மெயின் லைன் ஆன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்வெர்ட்டர். இது இண்டிகேட்டர்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தெரியணுங்கிறதுனால, வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேட்டரியிலேருந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறத, அதாவது எவ்வளோ பவர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத காமிக்கிறது. இது சோலார்லேருந்து வர பவர். சோலார்லேருந்து 7.9 ஆம்ஸ் வருது. சூரியன் கம்மியாக இருக்கிறதுனால 2 ஆம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பேட்டரியிலேருந்து இது பேட்டரிக்கு போயிட்டு பேட்டரியிலேருந்து இப்படி வருது. ஸோ சோலார்லேருந்து வர அவுட்புட்டு 7.92. அடுத்தாப்புல இது காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வோல்ட்டு 25.8 வோல்ட்டு பேட்டரி வோல்ட்டு. இது சோலார் வோல்ட்டு. இது சோலார்லேருந்து வர வோல்டேஜ் இப்போது 25.8. அதே போல் இப்போ பேட்டரி காமிக்க பார்த்தோம், இப்படி அடிச்சிங்கன்னா இப்போ பேட்டரி வோல்ட்டு. பேட்டரி எவ்வளோ இருக்குது, பேட்டரி வோல்ட்டு 25.4 வோல்ட்டு. இப்போ திருப்பி சோலாருக்கு போகிறேன். இப்போ காமிக்கிறது 25.7 வோல்ட்டு சோலார். இப்போ மேக்சிமைசர் வழியாக வருது, சார்ஜ் கண்ட்ரோல் வழியாக. இப்போ சார்ஜ் கண்ட்ரோல் இல்லாமல் நேரடியாக கொடுத்தோன்னே என்னாச்சு உங்களுக்கு, இது பாருங்க 33 வோல்ட்டு காமிக்கிறது பாருங்க. ஓகே, 33 வோல்ட்டு. ஆக்சுவலாக பேனல்லேருந்து வந்து 33 வோல்ட்டு. அத்தனை வோல்ட்டையும் நம்ம பேட்டரியில் கொடுக்க முடியாது. ஸோ மேக்சிமைசர் என்ன பண்ணுது, இதை ரெடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் அவுட்புட்டு. மேக்சிமைசர் என்ன பண்ணுது, அதாவது சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுக்குற வோல்ட்டு 25.5 வோல்ட். இப்போ சோலாரில் வர பவர் 7.93. பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜு 9.33. இதை மேக்சிமைசர் பண்ணுறோமா, மைக்ரோ கண்ட்ரோலர் மேக்சிமைசர்னு பேர், சோலார் மேக்சிமைசர். அதாவது இது ஒரு எல்சிடி இருக்குது பாருங்கள். இந்த எல்சிடியில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தானாகவே வரும். நீங்கள் ஒன்றே வர சார்ஜிங் கரண்ட்டு, டிஸ்சார்ஜிங் கரண்ட்டு. இப்போ காமிக்கிறது சார்ஜிங். ஓகே, இப்போ பாருங்கள் மெயினில் இருக்குது, மெயின் வோல்ட் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தானாகவே ஸ்டோர். அதாவது எல்சிடி டிஸ்பிளே இது. சோர்ஸு சோலார்லேருந்து யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்த போல் சோலார் ஆக்டிவ்ங்கிட்ட காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வரிசையாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்ட சார்ஜ் கண்ட்ரோலர், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் வோல்ட்டு 24 வோல்ட்டு. இப்போ பேட்ரி 50% ரிசர்வில் இருக்குது. இப்போது சோலார் பேனல் 31.9 வோல்ட்டு, பேட்ரி 25.6 வோல்ட்டு. இப்போ பாருங்க, இப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேட்டரி 5 பார் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் பேட்டரி ஃபுல் ஆகிட்டுது. அதனால் டிஸ்சார்ஜ் ரொம்ப கம்மி, 0.6 ஆகுது. ஓகே, ஏன்னா சோலார்லேருந்து டேரெக்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ